why we want to get married, what context we are creating for marriage, as at least அந்த பொண்ணு இல்லை அந்த பையனுக்காவது அந்த கிளியர் கட் கான்டெக்ட் இருக்கணும். why I need a spouse, it's okay not to get married, marriage is not mandatory. அப்போ எதுக்காக ஒரு மேரேஜ் ரொம்ப கிரிட்டிக்கல், அந்த காலத்தில் 1000 காலத்து பயிர் சோலாம் சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நத்திங் ராங். அண்ட் மேரேஜ் இஸ் an agreement where both families are signing up together and they are responsible for their future. அப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு நடுவில் there was no bonding, there was no attachment, there was no responsibilities, there was no commitment. Once they are signed for the marriage, both families are agreeing. It's an agreement. Marriage is a clear-cut agreement to get married, and it fills with love, care, support, responsibilities, commitments, and ரொம்ப முக்கியமானது விஷன். இப்போ ஒரு ஃபேமிலியாக நம்ம இருக்கிறப்பவே அவ்வளோ கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவ்வளோ மிஸ்டேக்ஸ் நடைபெறும், அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். when you get into a family, new family, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், the imperfect people, and it's not, இப்போ நான் இம்பர்ஃபெக்ட்னு சொன்னது கூட உங்களால் எப்படி லேண்ட் ஆகும் தெரியல. இம்பர்ஃபெக்ட் மீன்ஸ் we all are imperfect. இப்போ வரைக்கும் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை we know them, ஆனால் இப்போ இன்னொரு ஃபேமிலி கூட போகிறப்ப we don't know them, we don't know that who they are. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் கூட நம்ம போயிட்டு பழக்க வழக்கம் வைத்துக்கொள்ள போகிறோம், நம்ம ஒரு பங்காக மாற போகிறோம். இட் இஸ் அ கிரேட் ஜேர்னி. அப்போ எந்த மாதிரி ஃப்யூச்சரை அந்த பையனும் பொண்ணும் சேர்ந்து க்ரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஹோல் ஃபேமிலியும் ரெஸ்பான்சிபிளாக கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். There must be a guiding, there must be a guidance, they must be supportive. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் they must be a supportive persons, they must be a அவங்க